குட் ஈவினிங் டு ஆல். இது தேர்ஸ்டே ஈவினிங், அதாவது ஜூன் 27. இது நாங்கள் வந்து வெனஸ்டே வந்து 26 வந்து புது வீட்டுக்கு வந்திருந்தோம் இல்லையா. இது அடுத்த நாள் இது எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் வீடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது சீக்கிரமாக பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதான் 1 month கழித்து வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பெட்ரூம், அதுக்கப்புறம் லிவிங் ஹால், இது ரெண்டுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடைசியாக வந்து ஃபுல் வீடோட வியூ, இது ஃபுல்லாக வந்து வியூ மாதிரி காட்டியிருக்கேன், எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுமாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுமாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட ரிவ்யூலாம் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 3 days வந்து கம்பைன் பண்ணி தான் இந்த விலாகே எடுத்திருக்கேன். ஏன்னா ஆர்டர் பண்ணியிருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பாக்ஸில் வச்சுருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வார்ட்ரோப் மட்டும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து திங்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஜூன் 27 எடுத்திருக்க வீடியோ இது. அதுக்கப்புறம் வந்து ஜூலை வந்து 17, அதாவது முகரம் அன்னைக்கு தான் எனக்கு வந்து பேலன்ஸ் எல்லா திங்ஸுமே நான் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாம் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுமாரி வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது எந்த டேட்டில் எடுத்ததுன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பெட்ரூமில் வந்து 2 வார்ட்ரோப் இருக்குது. அதில் ரைட் சைடு இருக்கிற வார்ட்ரோப்பில் தான் வந்து அருணோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ரேக்கில் வந்து அருணோட ஜீன், காட்டன் பேண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ராக்கு, இதெல்லாம் வந்து செப்ரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற இதில் ஷர்ட்டு, அவங்களோட டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து இன்னியர் வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்படியே கீழே வந்தால் எங்களோட ஸ்வெட்டர்ஸு, அருணோட ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே அது பக்கத்தில் வந்து பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் இல்லையா, பெட்ஷீட், பெட் கவர் இதெல்லாம் வச்சுருக்கேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டவல்ஸு, அப்புறம் பாப்பாவோட பெட்ஷீட்டு, டவல், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டோர் மேட், இதெல்லாம் வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் அருணோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கிற கபோர்ட்டில் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்கிட்டயும் அருண்கிட்டேயும் மேக்ஸிமம் வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் அடிக்கடி வீட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அதுமாரி மெயின் என்கிட்ட வார்ட்ரோப் கிடையாது. ஸோ அதனாலேயே ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறது இல்லை. அப்படியே வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் கூட நாங்கள் மேக்ஸிமம் வந்து இது மாதிரி செமி ஃபர்னிஷ்டு தான் பார்ப்போம். அதனால தான் வார்ட்ரோப் வந்துடும் இல்லையா, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ரேக்கில் வந்து என்னோடய குர்த்தி செட்டெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். மேலே ஒரு ஸ்டீல் கம்பி இருக்குது இல்லையா, அதில் வந்து என்னோடய துப்பட்டாலாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். துப்பட்டா எப்படி மடித்து வச்சாலும் கலைஞ்சி போயிடுது எடுக்கும்போது. ஸோ இதுமாரி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கும், அதுமாதிரி திரும்பி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் அதில் வச்சாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் என்னோடய நைட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான், ஏன்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது நைட்டிஸ். ஸோ அதனால் அது கீழே வச்சுக்கிட்டேன். அது கீழே வந்து லெக்கின்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிருக்கேன். அப்புறம் சாரீஸ், என்கிட்ட மேக்ஸிமம் சாரீஸ் இருக்காது. நான் சாரீஸ் கட்டுறது இல்லை, எனக்கு கட்ட வராது. ஸோ அதனால் சும்மா ஒரு 3-4 சாரீ வச்சுருக்கேன். ஸோ அது கூட இன்ஸ்கேட்லாம் வச்சு அது பக்கத்துலேயே வச்சாச்சு. அப்படியே கீழே வந்தால் பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பாப்பாவோட பேஸ்கெட், இதில் தான் அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சாச்சு. அது பக்கத்தில் வந்து பாப்பாவோட ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் கேப்பு, இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாப்பாவோட ஃப்ராகு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இல்லையா. அது இதெல்லாம் பாப்பா சின்ன வயசில் யூஸ் பண்ணது. அதாவது 6 month 9 month வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தால் இந்த சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம். இப்போ வந்து எதுவுமே பத்துறதில்ல. இருந்தாலும் தூக்கி போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த பாக்ஸ்லேயே போட்டு அப்படியே அங்கேயே வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், வாட்டர் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இங்கே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். என்கிட்ட அவ்வளோ மேக்கப் திங்ஸ்லாம் கிடையாது, அவ்வளோ இல்லை, சுத்தமாகவே
கிடையாது. ஸோ பாப்பாவுக்கு தான் ஒரு சில திங்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட் இருக்கிற ரேக்கில் வந்து நேத்ராவோட லோஷன், பாடி வாஷ், ஷாம்பு, அதுக்கப்புறம் பவுடர் இதெல்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாப்பாவோட மெடிசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, சிரப், அதெல்லாம் வச்சாச்சு. அது கீழே சீப்பு, எங்களுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ட்ராவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து எங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுட்டு கீழே இருக்கிற இந்த செகண்ட் ட்ராவில் வந்து பாப்பாவோட பேண்டு, அதுக்கப்புறம் என்னோட ஒரு சில பேங்கிள்ஸு இதெல்லாம் வச்சாச்சு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கபோர்ட்டில் வந்து பாப்பாவோட டைப்பர் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். கடைசி அருணோட சீப்பு. ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கு, அதுக்கப்புறம் பர்ஸு, ஸ்பெக்ஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னோட வந்து கபோர்ட்லேயே அந்த ட்ராலி வச்சுட்டேன். ஸோ வந்து இந்த ஹேர் ட்ரையர், அது கூட வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர், இது வாங்கி ரொம்ப வருஷம் இருக்கும். அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சாரீ வந்து அந்த முந்தியில் அயன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைட்னரே வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ சாரீ கூட கட்டுறதில்ல, சும்மா தான் வச்சுருக்கேன். ஸோ கடைசியாக வந்து அருணோட கபோர்டில் அவங்களோட சன்கிளாஸஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், அந்த டே அதோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஜூலை 17 அன்றைக்கி எடுத்திருந்த விளாகு, அதாவது முகரம் அன்றைக்கி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ அதே மாதிரி அருணுக்கும் ஆஃபீஸ் லீவ் வந்ததால் அவங்கள வச்சு ஒரு சில வேலையெல்லாம் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கீ ஹோல்டர் வாங்கி ரொம்ப மாதம் இருக்கும். ஆணி அடிக்கணுமேனு சொல்லி தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வால் ஹூக்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த வெல்கம் போர்ட் ரொம்ப மாதமாக என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஃபைனலி இதுவுமே ஆர்டர் போட்டாச்சு. ஸோ அன்றைக்கே வந்து டிவி ஃபிட் பண்ண கூட ஆள் வந்திருந்தாங்க. அவங்க டிவி ஃபிட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோ அடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுவுமே ஆணி அடித்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோட்டோ வந்து அருணோட பர்த்டேக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அருணும் பாப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. அது கூட வந்து அருணோட கையில் வந்து பாப்பாவோட கால் இருக்கிற மாதிரி. இது பிறந்த ஒரு 1 வீக்லேயே எடுத்திருந்த ஒரு ஃபோட்டோ. இதுவுமே வந்து நான் 2 ஃபோட்டோவுமே வந்து அருணோட போன பர்த்டேக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வுட் ஃப்ரேம் வந்து நானும் அருணும் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து என்னோடய பர்த்டேக்கு அருண் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி சர்ப்ரைஸாக பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அருணுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. கிஃப்ட் ஆர்டர் ஆன்லைனில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. வந்தது என்ன பண்ணிட்டாங்க, அவங்களால மறைச்சி வைக்க முடியல. 1 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோவா சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ரேம். வீடெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இருந்தாலும் அந்த டிவி வைக்கிற அந்த ஏரியா கிட்ட ஏதாவது பிளான்ட் வச்சா நல்லா இருக்குமேனு எனக்கு தோணுச்சு. ஸோ அருண்கிட்ட சொல்லியிருந்தப்போ அவங்க நர்சரி போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் ஃபைனலாக என்னோடய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். வீடெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வர வழியில் அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஷவர்மா, அதுக்கப்புறம் நக்கட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நர்சரி போயிருந்தோம். அங்கே போயிட்டு எனக்கு தேவையான பிளான்ட்லாம் வாங்கியாச்சு. ஸோ அது கூட வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த ரோஜா பூச்செடி ஒன்று வாங்கியிருந்தேன். அது பிடிச்சிருந்தது. நான் மேக்ஸிமம் வந்து பூ வைக்க மாட்டேன். பட் பாப்பாவுக்கு வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அந்த பூ வாங்கியிருந்தேன். ஸோ அது கூட பாட் எதனா வாங்கலான்னு பார்த்தா பாட் ஒன்று கூட இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பாட் மட்டும் தான் ஒன்று இருந்தது. ஸோ இது ரூமில் வைக்கிறதுக்காக இது வாங்கிட்டு வேறு எதுவும் வாங்கலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வர வழியில் அப்படியே வந்து எங்கள் ஏரியாக்கிட்டே ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃபர்ஸ்லாம் கூட போயிட்டு இருந்ததாங்க. ஸோ சும்மா வந்து டேஸ்ட் பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். பட் டேஸ்ட் அவ்வளோவா அங்கே நல்லா இல்லை. ஆனால் அந்த இடம் ரொம்ப காமாக ரிலாக்ஸாக இருந்தது. பிகாஸ் வந்து அங்கே மைல்டாக ஒரு மியூசிக் ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த லைட்டிங்க்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளில வர லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததா. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இடம். வண்டி வருது. டேடிட்டு போ. ஸோ அதுக்கப்புறம் நேத்ரா இவெல்லாம் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் எழுந்துட்டா. மேலே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ கொஞ்சம் நேரம் மண்ணில் விளையாண்டுட்டு இருந்தா. நானும் விட்டுட்டு எதுவும் கண்டுக்கல. ஸோ அவளுக்கு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவளை விளையாட விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு.
ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஜூலை 22 எடுத்திருந்த விளாக் தான். அங்கே வந்து பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து பார்ட் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு 17th. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் டெலிவரி ஆயிருந்தது. இது கூட வந்து 6 வரும். நான் 4 தான் காமிச்சிருக்கேன் பாட்டு. 2 வந்து யூஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பிளான்ட் வந்ததுமே வச்சுட்டேன். ஸோ வந்து 250 ரேஞ்ச். இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுமாதிரி வந்து இந்த சோப்பு வைக்கிற 2 ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். பேக் ஆஃப் 2 வரும். இது வந்து 150 கிட்ட வந்தது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்டிக் பண்ணியிருக்கிற மாதிரி தான். அது கூட வந்து இந்த மெட்டல் கார்னர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே வாங்கியிருந்தேன். எல்லாமே இது 2மே வந்து பாத்ரூம்காக தான் வாங்கியிருந்தேன். ஸ்டாண்டு எதுவுமே கிடையாது பாத்ரூமில். ஸோ அதனால தான். அது கூட வந்து ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. வேணும்னா நம்ம ஆணி கூட அடிச்சுக்கலாம். நான் ஆணி அடிக்கலை. ஸோ இந்த ஸ்டிக் பண்ணுறதை வச்சு நான் அழகாக ஸ்டிக் பண்ணியாச்சு. ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்து. ரொம்ப சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாகவே இருந்தது. நல்லா வெயிட் தாங்குது. நம்ம வெயிட் எவ்வளோ வேணால் வைக்கலாம் ஓரளவுக்கு. ஸோ எல்லா திங்ஸும் வந்தாச்சு. வீடை இன்றைக்கே ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பாட் ஹேங்கிங் பாட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் மணி பிளான்ட் வச்சு ரூமில் வச்சாச்சு அந்த ஸ்க்ரீன் கிட்ட. அதுக்கப்புறம் இதுவுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது 90 rupees தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பெட்ரூம்காக. ஸோ இது 2மே வந்து பெட்ரூம் கிட்ட வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து இந்த வெல்கம் போர்டு மாட்டியிருந்தேன் இல்லையா, அது பக்கத்தில் இருந்து விளக்கேற்றி வைக்கிற மாதிரி ஒரு டெக்கர் ஐட்டம் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே அங்கே ஓரத்தில் மாட்டிட்டேன். பிகாஸ் வந்து அடிக்கடி இங்கே பவர் கட் ஆகுது. ஸோ அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி விளக்கேற்றி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சாச்சு ஹாலில். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது கபோர்டு, டிவி கீழே இருக்கிற கபோர்டில் வந்து இந்த மாதிரி ஃபினாயில், அதுக்கப்புறம் லிக்விட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, சோப்பு, அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் வந்து அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு இந்த பக்கம் 2 வந்து ட்ரா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து அயன் பாக்ஸு, அதுக்கப்புறம் லேம்ப்பு, சார்ஜஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரீனு அதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கு அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து காட்டன் பேக்லாம் இருக்குது இல்லையா, வெஜிடபிள் வாங்குறதுக்கு கட்டைப்பையெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அப்படியே கீழே இருக்கிற ட்ராவில் வந்து வேஸ்ட்லாம் போகிறதுக்கு கவர், பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். அது கூட பாக்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். கீழே இவ்வளோ தான் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அப்படியே வந்து 2 பிளான்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இங்கே தான். ஸோ இங்கே வந்து அந்த 2 பிளான்ட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். வீடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் வீடோட வியூ பார்த்துடலாமா? ஆல்ரெடி வீடு காலியாக இருக்கும்போது வீடு ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து வீடு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ வீடோட ஃபுல் வியூ பார்த்துடலாமா? இதுதான் வீடோட என்ட்ரன்ஸ். இது வந்து கிழக்கு பார்த்த வாசல். கரெக்டாக சூரியன் உதிக்கிற திசை இருக்கு இல்லையா, அதுதான் வீடு வாசல் பார்த்து இருக்கும். ஸோ அதனாலே வெளிச்சம் நல்லா வீட்டுக்குள்ளே நல்லாவே வரும். அதே மாதிரி வீடு கொஞ்சம் 3rd ஃப்ளோரில் இருக்கிறதால வெளிச்சம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்ல காற்றடிக்கும். வீட்டுக்கு இந்த பக்கமே வந்து தென்னை மரம் இருக்குது 2. ஸோ அதனால் சில்லுன்னு காற்று ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ உள்ளே வந்ததும் வந்து 3 விண்டோ இருக்குது. ஸோ 3 விண்டோக்குமே வந்து ஸ்க்ரீன் போட்டாச்சு. ஓப்பன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அந்த டிவி வைக்கிற அந்த ஸ்டாண்டு தான் தெரியும். ஸோ அதில் தான் எல்லா திங்ஸுமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியணுமேன்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்து ஹேங் பண்ணி வச்சுட்டேன் அந்த மணி பிளான்ட்டை. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து ஹாலு. இது சுற்றி பார்த்தா இவ்வளோ தான் ஹாலு. ஸோ அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து காமன் டாய்லெட், அது கூட வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல், அப்புறம் ப்ரெஷ்ஷு அதெல்லாம் வந்து நான் அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் டூர் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் வந்து ஒரு வியூ பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் கிச்சன் டூர் போடுறப்ப இங்கே இல்லை, நான் ஹாலில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஹாலில் வச்சுருக்க போது திங்ஸ் எல்லாம் தேவைப்படும் போது நடந்து போய் வரத்துக்கே டைம் ஆகிடுது. ஸோ அதனால் திரும்ப ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சாச்சு. அது மேலே வந்து ஒரு சில செராமிக் கப்பெல்லாம் இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருந்தது தான் பழைய வீட்லேயே. ஸோ அந்த ட்ரேவை அப்படியே இங்கேயே வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுலேருந்து கிச்சனில் வந்து மேலே ஒரு குட்டி சாமி ரூம் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாமி ரூம் செப்பரேட் இல்லை, இங்கே எதுவும் செப்பரேட்டாக ரூம்லாம் கொடுக்கல, மேலே ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நான் சேர் போட்டு ஏறினா கூட எனக்கு அந்த இடம் பத்த மாட்டேங்குது, சாமி ஏற்றுறதுக்கு சாமியே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அங்கே தான் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு அந்த ஏரியா. ஸோ அவ்வளோதான், கிச்சன் முடிஞ்சிருச்சு. கிச்சனில் அந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு தான் நினச்சிருந்தேன். பட் அருண் தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வாடகை வீடு இல்லையா, ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் அருண் வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா மாட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படியே கிச்சன்லேருந்து டைரெக்டாக வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், நம்மளோட பெட்ரூம். இங்கே வந்து பாத்ரூம் கிட்ட கார்னரில் வந்து நான் அந்த லாண்ட்ரி பேக் வச்சுருக்கேன். ஸோ பெட்ரூமில் ஒரு மணி பிளான்ட் ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ஹேங்கர் இருக்குல்ல, அதுவுமே ஹேங் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் பெட்ரூம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் வந்து இங்கே யூஸ் பண்ணலை. ஸோ சிம்பிளாக அப்படியே விட்டாச்சு. மேக்ஸிமம் வந்து நைட் நம்ம தூங்குற ரூமில் இந்த மாதிரி மணி பிளான்ட், அப்படி இல்லைனா ஆலோவேரா, அப்படி இல்லைனா அந்த ஸ்னேக் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சிங்கன்னா நைட்டில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இது வந்து குட்டி பெட்ரூம். இங்கே வந்து நான் எதுவுமே திங்ஸஸ் அவ்வளோவா வைக்கலை. அருணோட அந்த சிஸ்டம் டேபிள், அதுக்கப்புறம் சேர், அது மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த மிரரை வந்து பழைய வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இங்கேவே வச்சாச்சு. அப்புறம் வந்து சில சேர்லாம் இருந்தது. ஸோ அதுவுமே அங்கே வச்சுட்டேன். இந்த கபோர்ட்குள்ளே வேறு எதுவுமே திங்ஸஸ் அவ்வளோவா இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணாத சில ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ அதையுமே வச்சாச்சு. வேறு எதுவுமே மேக்ஸிமம் வைக்கலை. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்க வார்ட்ரோப்பில் வந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ மேபி திரும்பி வீடு காலி பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் ஆகலை. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே இருக்கிற அந்த வார்ட்ரோப் எல்லாம் கபோர்டெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, காலியாக தான் இருக்குது. என்கிட்ட அவ்வளோ திங்ஸஸ் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாமே காலியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த ரூம் இப்படி தான் இருக்குது. அப்படியே ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா நம்மளோட பால்கனி இருக்குது. பால்கனியில் ஒரே ஒரு ரோஜாப்பூ செடி மட்டும் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சில பிளான்ட் அப்படியே மெதுவாக வாங்கி அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். ஆனால் வீட்டுக்குள்ளெல்லாம் நிறைய இண்டோர் பிளான்ட்லாம் நிறையா வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து நேத்ரா இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு தெரியாது, அவள் பிச்சு போட்டுருவா. ஸோ அவள்கிட்ட சொன்னாலும் புரியாது இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் எதுவும் அங்கே வீட்டுக்குள்ளே இண்டோர் பிளான்ட் எதுவும் வைக்கலை. மேக்ஸிமம் எல்லாமே ஹேங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு கை கெட்டாத அளவுக்கு தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவள் கொஞ்சம் வளர்ந்தாலும் ஒரு சில பிளான்ட் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் வீட்டுக்குள்ளே. ஸோ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் ஹால் கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சோஃபா போட்டால் இன்னும் வீடு சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் சோஃபாலாம் வாங்க போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் வீடு அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதால இந்த மாதிரி வெயிட்டான திங்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஸோ அதனால் சோஃபாலாம் வாங்க போகிறதில்ல. ஸோ ஃபைனலி வீடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.